வணக்கம். எஸ்டி அகாடமி. இன்றைக்கி என்ன அப்படின்னா 11ஆம் வகுப்பு இயல் 1, 2 உள்ள புணர்ச்சி விதி பார்க்கலாம். அணிந்துரை, பொதுச்சிறப்பு, செங்கையல். அணிந்துரை. இப்போ அணிந்துரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இப்போது அணிந்து கூட்டல் உரை. இது எப்படின்னா நிலைமொழி, இது வருமொழி. இப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து பார்த்திங்க அப்படின்னா து. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து கூட்டல் உ. அப்போது இங்கே உயிரெழுத்து இங்கே உகரம் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு விதி போடுவாங்க. என்ன அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, இங்கே உக்குரல் அப்படிங்கிறது இந்த மெய்யை விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு விதியை போட்டு அடுத்தது அணின் இத் கூட்டல் உரை அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? அணி இந்து வரைக்கும் இருக்குது. கரெக்டாக இந்து வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் ரை கரெக்டாக இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டும் நமக்கு சேரணும். சரிங்களா? இப்போ சேரக்கு என்ன விதி அப்படின்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. என்ன அப்படின்னா, உடல் மேலே தான் உயிர் ஒன்றும். அப்போ அது என்ன அப்படின்னா ஒரு இயல்பானது. அப்போ ரெண்டும் சேரக்கு இந்த விதி, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. எது உயிர் அப்படின்னா இது உயிர். இத் அப்படிங்கிறது மெய் அப்படின்னு சொல்லுவோம். மெய் எழுத்து மேலே தான் உயிர் எழுத்து ஒன்றும். அடுத்தது பாருங்கள், பொதுச்சிறப்பு. இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன அப்படின்னா க ச த ப, க ச த ப. இந்த 4 எழுத்தில் ஏதாவது எழுத்து இந்த இடையில வந்துருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்னமோ இடையில வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதாபா மிகுமாமா அப்படிங்கிற விதியை ஈஸியாக இதை போடலாம். அடுத்தது செங்கையல். செங்கையல் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா செம்மை கூட்டல் கையல். இப்போது செம்மை கூட்டல் கையலில் இப்போது ஈறு போதும். இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன அப்படின்னா சே கரெக்டாக வந்திருக்கு. கையல் அப்படிங்கிறது கையல் அப்படி கரெக்டாக வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இந்த 2 எழுத்து இருக்குது, இங்கே ஒரு எழுத்து இருக்குது. அப்போது இங்கே முதல்ல என்ன அப்படின்னா மை விகுதி போகுது. அப்போ மை விகுதி போகிறதுக்கு என்ன அப்படின்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதியை அப்ளை பண்ணி செம் கூட்டல் கையல். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி சே கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. கையல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இங்கே இம் அப்படி இருக்குது, இங்கே என்னது இங்கு இருக்குது. அப்போ நமக்கு இந்த இம்மு என்னவா மாறணும் அப்படின்னா இங்கா மாறணும். அப்போ இங்கா மாறணும் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னின்ற மெய் தெரிதல். என்ன அப்படின்னா இது வருமொழி, இது சேருது பார்த்திங்கன்னா, இது வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெய் திரியுதாமா. அதனால தான் முன் நின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற விதியை போடுவாங்க. முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிறது. திரிக்கப்புறம் செங்கையல். புரிஞ்சுதுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.